என்னோட ஸ்டைல் தக்காளி சட்னி. நான் எப்படி தக்காளி சட்னி வைப்பேன் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் வந்துட்டு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி டீ போட்டு குடிச்சிடலான்னு சொல்லிட்டு டீ ஒரு சைடு வச்சுட்டு பாப்பாவுக்கு சாப்பாடுமே ரெடி பண்ணிட்டேன். டீயை வந்துட்டு குடிச்சிக்கிட்டே வந்துட்டு இந்த ஆப்பிள் அண்ட் கேரட்டை வந்துட்டு வேக வச்சுருந்தேன் பாப்பாவுக்கு வந்துட்டு ஊட்டி விடுறதுக்காக. இப்போ சட்னிக்கு தேவையான காய்கறி எல்லாமே ஒன் பை ஒன்னாக வந்துட்டு வெளியே எடுத்து வச்சாச்சு ஃப்ரிட்ஜில் இருந்துட்டு. இப்போ அதை ஒன்று ஒன்றா நம்ம வந்துட்டு கட் பண்ணிக்கலாம். நான் வந்துட்டு பெரிய வெங்காயம் வந்துட்டு ஒரு 2 வெங்காயம் வந்துட்டு எடுத்திருக்கேன். தக்காளி வந்துட்டு ஒரு 6 பழம் கிட்டக்க வந்துட்டு சேர்த்துக்கலாம். தக்காளி வந்துட்டு கூட சேர்த்தோன்னா அது ரொம்ப புளிப்பாக அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். 2 பச்சை மிளகா, அதே மாதிரி ஒரு 5, 6 பல் பூண்டு, கொத்தமல்லி, கருவேப்பிலை, புதினா, அதோட வந்துட்டு 2 பச்சை மிளகா சொல்லிட்டேன்னா அவ்வளோதான். இப்போ இது எல்லாத்தையுமே நறுக்கி அப்படி இப்படியே நம்ம வந்துட்டு பிளேட்டுக்கு வந்து நம்ம வந்துட்டு மாற்றி வச்சுக்கலாம். இப்போ ஒரு கடாய் வந்துட்டு சூடு பண்ணிவிட்டு அந்த கடாய் வந்துட்டு நல்லா காஞ்சதுக்கப்புறமா ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் வந்துட்டு சேர்த்துக்கோங்க. உளுந்தம்பருப்பு எவ்வளோ சேர்க்குறோமோ அவ்வளோ தூரத்துக்கு அந்த ஸ்மெல்லு அண்டு அவ்வளோ ஒரு டேஸ்டியாக இருக்கும். கருவேப்பிலை சேர்த்ததுக்கப்புறமா நான் வந்துட்டு வெங்காயம் வந்துட்டு ஆட் பண்ணியிருக்கேன். வெங்காயம் நல்லா வதங்கணும். வெங்காயம் வதங்குற வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு வெள்ளைப்பூடு வந்துட்டு சேர்த்துக்கலாம். வெள்ளைப்பூடை சேர்த்ததுக்கப்புறமா அந்த நறுக்கி வச்சுருந்தா 2 பச்சை மிளகா, அது கூடவே வந்துட்டு தக்காளி பழம் வந்துட்டு ஆட் பண்ணியிருக்கேன். தக்காளி வந்துட்டு நல்லா வணங்குறதுக்காக நான் வந்துட்டு உப்பு வந்துட்டு சேர்த்துருக்கேன். அவ்வளோதான். இதை அப்படியே நல்லா வந்துட்டு வதக்கணும். 2 தோசை தான் சாப்பிடுவாங்களா? கண்டிப்பாக இந்த சட்னி வச்சு கொடுங்க. 4 தோசை என்ன 6 தோசை கூட வேணும்னு சொல்லி சாப்பிடுவாங்க. கடைசியாக கொத்தமல்லி, கருவேப்பிலை, புதினா எல்லாத்தையுமே சேர்த்து அப்படியே ஆற வச்சாச்சு. அதே மாதிரி கரண்ட்டும் போயிடுச்சு. அப்படியே கரண்ட் வந்தோடனே மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. தண்ணி எதுவுமே சேர்த்துறாதீங்க. கெட்டியாக வச்சு கொடுத்தா தான் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம இதுக்கு வந்துட்டு நான் வந்துட்டு உப்பு வந்துட்டு ஆட் பண்ணல. தக்காளி சேர்த்துருந்தப்பயே உப்பு இருந்துச்சு பார்த்தீங்களா? அதுவே வந்துட்டு இதுக்கு வந்துட்டு போதுமானது. இட்லி இல்லாட்டினா தோசை இந்த மாதிரி ஒரு சட்னி வச்சு சாப்பிட்டு பாருங்கள். நான் சொன்ன மாதிரியே என்னங்க நீங்களே தானே நினைப்பீங்க. 1 இல்லை 2 இல்லை 4 தோசை 6 தோசை தான் இந்த மாதிரி போயிட்டே இருக்கும். அப்புறம் வைக்கிறதுக்கு சட்னி தான் பத்தாது பார்த்துக்கோங்க. இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்றத